ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாரும் நிறைய ஸ்டாச்சுஸ் பார்த்து வந்திருப்போம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறமே அது பிளாக் ஆர் கிரே கலர்ல சேஞ்ச் ஆகிறத நோட் பண்ணியிருந்திருப்போம். அது ஏன்? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். முன்னாடி செஞ்சுரிஸ்ல இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் லெட் கார்பனேட், அதாவது PbCO3 அப்படிங்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் ஸ்டாச்சுஸை பண்ணாங்க. இதை ஹைட்ரோக்ரூசைட் அப்படிங்கிற மினரல்ஸ் தான் எடுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இது ஒயிட் இன் கலர்ல இருக்கும். இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இது வாட்டர்ல சால்யூபிளா இருக்காது அண்ட் ஈஸியா செட் ஆயிரும். அதனால தான் PbCO3ல பண்ற ஸ்டாச்சுஸ் எல்லாத்தையுமே அவுட்டோர்ஸ்ல வச்சாங்க. ஸோ இந்த அவுட்டோர்ல வச்ச ஸ்டாச்சுஸ்ல இருக்கக்கூடிய PbCO3 ஏர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைட், அதாவது H2Sஓட ரியாக்ட் ஆகும்போது லெட் சல்ஃபைட்டை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த லெட் சல்ஃபைட் பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ இதனால தான் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்டாச்சுஸ் எல்லாமே பிளாக் கலர்ல டீகலரைசேஷன் ஆகுது. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல இருக்க எந்த ஆர்டிஸ்டும் PbCO3 யூஸ் பண்றதில்ல. ஏன்னா இது நிறைய நர்வஸ் டிஸார்டர் மாதிரியான டிசீஸை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், தட் இஸ் CaSO4 1/2H2O யூஸ் பண்ணுறாங்க. இதை ஜிப்சம், அதாவது CaSO4 2H2O எடுக்கிறாங்க. ஜிப்சம்மை 373 கெல்வின்ல ஹீட் பண்ணுறப்போ நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ங்கிறது கிடைக்குது. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ங்கிறது வாட்டரில் சால்யூபிளாக இருக்கும். ஆனால் இது ஏரோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு பிக்மெண்டேஷன்ஸை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இது ஹைலி ஃபயர் ரெசிஸ்டிவாக இருக்கும். அதனால தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் POPயை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த POP ஸ்டாச்சுஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃப்ராக்சரான போன்ஸை செட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ.